everyone, welcome to Learn English Everyday YouTube channel. தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தமிழ் உயிரெழுத்துக்களுக்கான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பார்த்தோம், காவரிசை பார்த்தோம். இன்னைக்கு வந்து சா சா. ஸோ இது ரெண்டு தான் பார்க்க போறோம். இந்த சா சா இது ரெண்டுக்குமே ஒரே எழுத்தை நம்ம மென்ஷன் பண்ணாலுமே அதோட நம்ம சொல்ற உச்சரிப்பு, அந்த படிக்கக்கூடிய உச்சரிப்பு தமிழ்லேயே டிஃப்ரெண்ட் ஆகும். சா அப்படின்னும் படிப்போம், சா அப்படின்னும் படிப்போம். எதுக்காக இந்த தமிழ் எழுத்துக்களோட இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளோட பெயர்கள் தமிழ்ல இருக்கும், அதை இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா எழுதுறதுக்கு தேவைப்படும் இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அடுத்த விஷயம் வந்து நம்மளோட ஊர் பெயர்கள் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும் மேக்சிமம். அப்போ அந்த தமிழ் பெயர்களையும் நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து நீங்க இங்கிலீஷ் வந்து படிக்கணும் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய உச்சரிப்பு மாதிரியே இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கும் உச்சரிப்பு இருக்கு. அப்போ நம்ம தமிழ் உச்சரிப்புக்கான அந்த இங்கிலீஷ் எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இங்கிலீஷும் பிராக்டிஸ் பண்ண முடியும் தமிழ் வழியில. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் லெசன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால பார்த்து நீங்களும் கத்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இன்னைக்கான சவுண்ட்ஸுக்கு இங்கிலீஷ்கான லெட்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்டே சொன்னேன் சா சா அப்படின்னு சொல்லுவோன்ட்டு. இப்போ சா சா சி சி இந்த உச்சரிப்புல நம்ம சொல்லும் போது எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து வரும். இதுவே வந்து சா சா சி சி சூ சூ இந்த சவுண்டு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சிஹெச் வரும். ஓகே? ஸோ இங்கிலீஷ்ல வந்து சிஹெச்சோட சவுண்டு இச் அப்படிங்கிற சவுண்டு தான். அப்போ நம்ம இப்போ இந்த கத்துக்கிற இந்த மெத்தடு உங்களுக்கு இங்கிலீஷ்லயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சா சா சி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது சா சா சி பார்க்கலாம். இப்போ சா சா சின்றதுல சந்திரன், சாரதா, சின்னுசாமி, சீதா, சுந்தரம், சூர்யா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா பெயர்கள். இது எல்லாமே இந்த சா வரிசையில வரும். இப்போ சந்திரன், சென்னை, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சா அப்படின்ற அந்த வரிசையில வந்து வரும். அதாவது அந்த சவுண்ட்ஸ்ல வந்து வரும். இப்போ சாங்கிறதுக்கு எஸ் ஏ, சானாலும் எஸ் ஏ தான். நம்ம பெரும்பாலும் வந்து ரெண்டு ஏ வந்து யூஸ் பண்றது இல்ல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சாக்கும் எஸ் ஏ தான், சான்றதுக்கும் எஸ் ஏ தான். சிக்கு எஸ் ஐ, சி நெடில் வரும்போது எஸ் டபுள் இ. அதே மாதிரி சூங்கிறதுக்கு எஸ் யூ, அதே மாதிரி சூன்றதுக்கு எஸ் டபுள் ஓ தான் வரும். ஆனா நம்ம பெயர்கள் வந்து குறிப்பிட்டு எழுதும் போது எஸ் யூ அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். ஊன்ற உச்சரிப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்தோம், ரெண்டு ஓவும் வருது. சில இடங்கள்ல இந்த யூ வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ இஸ் கூட்டல் ஊ தான் சூ இல்லையா? அப்போ எஸ் டபுள் ஓ இல்லைன்னா எஸ் யூ. அடுத்தது சேங்கிறதுக்கு எஸ் இ, சே அப்படிங்கிறதுக்கும் எஸ் இ தான். சைங்கிறதுக்கு எஸ் ஏ ஐ, சைந்தவி. சில பேர் வந்து எஸ் ஐ கூட பயன்படுத்துறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ சோ இது ரெண்டுக்குமே எஸ் ஓ தான். சௌ அப்படிங்கிறது இஸ் குட்டல் ஔ. அப்போ ஔன்றதுக்கு ஓ டபிள்யூ ஓ யூ இருக்கு. ஆனா சில இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏ யூ தான் பயன்படுத்துறோம். சௌமியா அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஓ டபிள்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க சௌமியா அப்படின்றதுக்கு. ஓகே? ஸோ இதுதான் வந்து சா வரிசை. அடுத்தது சா பார்க்கலாம் பாருங்க. சா சா சி சேம் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். இங்க எல்லாமே எஸ்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு சிஹெச் வந்து வரும். சா சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. ஓகே? முத எஸ் வச்சு பார்த்தோம். சான்னு வரும்போது எஸ் வருது. சான்ற உச்சரிப்பு நம்ம அந்த சான்ற சவுண்டுல சொல்லும் போது, உச்சரிப்புன்றதை விட சவுண்டுல சொல்லும் போது சிஹெச் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா ச். இஸ்ன்னு வந்துச்சுன்னா எஸ், இச்சுன்னு வந்துச்சுன்னா சிஹெச். இந்த சிஹெச்சோட இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சவுண்டு வந்து இச் அப்படிங்கிற சவுண்டு தான். எக்ஸாம்பிள் இங்கிலீஷே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எப்படி படிப்போம்னா சேர், இச்சு ஏர், சேர். அதே மாதிரி இச்சு எயின், செயின். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதனால இந்த தமிழ் எழுத்துக்களுக்கான இங்கிலீஷ் எழுத்துக்கள் வந்து கத்துக்கிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சா சா உங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்.
இப்ப நாம ஒரு சில பெயர்களை வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், சந்திரன்னு சொல்லுவாங்க. ஆனா மேக்சிமம் இங்கிலீஷ்ல எது பாத்தீங்கன்னா சா சவுண்ட்ல தான் வரும். அப்போ சந்திரன். அப்போ சாங்கிறதுக்கு CHA பயன்படுத்தி இருக்கோம். அடுத்தது சண்முகம், சண்முகம் கிடையாது சண்முகம். அப்போ என்ன பயன்படுத்தி இருக்கோம்? SA பயன்படுத்தி இருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க சங்ககிரி. ஸோ இங்கேயும் சா உச்சரிப்புல தான் வருது. அப்ப என்ன எழுத்து பயன்படுத்தி இருக்கோம்? எஸ்ஸும் ஏயும். சாம்பவி. ஸோ சாங்கிறதுக்கும் SA தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ எஸ் கூட்டல் தானே, அப்ப ஆங்கிறதுக்கு 2 ஏ வருமானா சில பேர் பயன்படுத்துவாங்க. ஆனா மேக்சிமம் இடத்துல பாத்தீங்கன்னா SAயும் சான்ற உச்சரிப்புக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்னுசாமி. இதே சின்னுசாமியை சின்னுசாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா CHINN அப்படின்றது நம்ம பயன்படுத்தணும். சின்னுசாமி சி சவுண்ட் வந்துச்சுன்னா CSI வரும். இங்க பாத்தீங்கன்னா சான்ற சவுண்டுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? SA சின்னு சாமி. அதே மாதிரி சிதம்பரம். ஸோ SI தான் சி இல்லையா? அப்போ சிதம்பரம், சிதம்பரம். அடுத்தது பாருங்க சீர்காழி. சீர்காழிங்கிற அப்படி ஊரை வந்து நம்ம எழுத போறோம். இப்போ சீன்ற சவுண்டுக்கு SEE தானே வரணும். இங்கேயே SI வந்திருக்குன்னா இங்க ஐய வந்து ஈன்ற சவுண்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சென்னை, சே சவுண்டு. இச்சு ஏ சே. அப்போ CHEன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அடுத்தது பாருங்க செல்வம். ஸோ இங்க சேங்கிறதுக்கு SE, செல்வம் கிடையாது செல்வம். அப்போ என்ன வரும்? எஸ்ஸும் ஈயும் வரும் சேன்ற சவுண்டுக்கு. அதே மாதிரி இது வந்து சேரன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா சேரன் சே சவுண்ட்ல சொல்லணும். அப்போ சேரன் அப்படின்னா என்ன வரும்? CHE. இல்லைங்க நாங்க சேரன்னு தான் வச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா SERAN சேரன் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி சீதா, SEE சீதா, சீதா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா. சூர்யான்ற பேர் வந்து SOO தானே வரணும். சூனா நம்ம யூ வந்து யூஸ் பண்றோம் ஊன்ற சவுண்டுக்கு. அப்போ SURYA சூர்யா. அடுத்தது பாருங்க சுந்தரம். ஸோ இங்க வந்து சு SU. சுப்பையா, அதுக்கும் என்ன பண்றோம்? SU தான். இதே சுப்பையா அப்படின்னு போது P யூஸ் பண்ணிருக்கோம். சுப்பையா பு சவுண்ட் வந்துச்சுன்னா B வந்து வரும். ஓகே. அதே மாதிரி பாருங்க சித்ரா. ஸோ சித்ரா அப்படின்ல சித்ரா. அப்போ CHI சி. அதே மாதிரி CSI. அண்ட் கடைசி வந்து பாருங்க இத சாருலத்தானும் படிக்கலாம், சாருலத்தானும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து நீங்க பெயர் வச்சிருக்காங்க, சாருன்னு வச்சிருக்காங்களா இல்ல சாருன்னு வச்சிருக்காங்களா அதை பொறுத்து. சாரு அப்படின்னா SARU சாரு. சாரு அப்படின்னா CHARU சாரு. அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சா சா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சை அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா? ஸோ இங்க வந்து CHIயும் நம்ம வந்து சைன்றதுக்கு பயன்படுத்துவோம். அப்போ இந்த வேர்டை வந்து பாத்தீங்கன்னா சைனா, சைனா. ஸோ வந்து சைன்ற சவுண்ட்ல நமக்கு வருது இல்லையா? அதே மாதிரி சாய்ஸ், சாய்ஸ் அப்படின்ற வேர்டெல்லாம் இருக்கு. அப்போ இந்த CHஓட சவுண்ட் என்ன வருது? இச்சு அப்படின்ற சவுண்டு. இப்போ இஸ்ன்றதுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு SAன்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து இஸ் அப்படின்ற சவுண்டு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் பெயர் எழுதும் போது இந்த சா சா வரிசை எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும்ன்றது உங்களுக்கு இந்த வீடியோல நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எழுதின பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க வந்து எழுத்து கூட்டி படிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ல படிக்க போறோம். தமிழ் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் படிக்க போறோம். ரெண்டுலயும் எப்படி தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு எழுத்துக்களோட சவுண்ட்ஸ். ஏன் தமிழ் ரொம்ப ஈஸி அப்படின்னா தமிழ்ல வந்து அந்த எழுத்தோட பேரும் எழுத்தோட சவுண்டும் ஒன்று. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி வந்து கிடையாது. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். அதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இங்கிலீஷை ரீடிங் ரைட்டிங் வந்து பண்ண முடியும். இதுக்கு எந்த ஏஜும் இருக்கணும், ஸோ இந்த வயசுல தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க என்ன வயசா இருந்தாலுமே உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். இதோட இன்னும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு தமிழ்ல, எல்லாமே நான் கண்டினியூவா வீடியோ ஷேர் பண்ணுவேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.